நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்? ஒரு டீச்சர் இருக்கிறான்னா நல்ல மாணவரை உருவாக்க வேண்டும் என்று அவர் டீச்சரா இருக்கிறார். ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா அநேகருக்குடைய லைஃப்ல சுகத்தை கொடுக்கணும், அவர்களை மரணத்திலிருந்து தப்புவிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு மருத்துவர் இருக்கிறார். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போலாம். ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிறார்னா அந்த சமுதாயத்தில் அவர் ஏதாவது பொலிட்டிக்கலா அவர் ஏதாவது செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடு அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருக்கிறேன் என்றால் நான் எதற்காக கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்? எதற்காக கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு நம்ம இடத்தில் பதில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் ஏன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஆண்டவர் ஏன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்? கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் ஏன் ஆண்டவரை எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன ஏன் ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீங்க? நான் அப்படி என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? என்னிடத்துல என்ன பார்த்தீங்க? என்ன தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நீர் என்னை எவ்வாறு பார்த்து இருக்கிறீர்? என்னிடத்தில் என்ன ஒரு நன்மையை கண்டு இருக்கிறீர்? ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர் என்ற கேள்வி நமக்குள்ளார எழும்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ளார எழும்பும் என்றால் நான் ஏன் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தமும் நோக்கமும் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நான் அவருக்காக என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளார நிச்சயம் இருக்க வேண்டும், நிச்சயம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி எல்லார போல நம்ம வாழ்ந்து கடந்து போவது அல்ல. நான் கிறிஸ்தவனா இருப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்.